மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா செஞ்சாங்க. அந்த துவா தான் இப்ப சொல்ல போறேன். தன்னந்தனியாக இருக்கிறார்கள். அடுத்த வேளை உணவு தெரியாது, எங்கே தங்க போகிறோம் தெரியாது, யாரிடத்தில் பேச போகிறோம் தெரியாது, அடுத்த வேளை என்ன, அடுத்த சம்பாத்தியத்திற்கு வழி என்ன தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்பொழுது கேட்கிறார்கள், நீங்கள் தன்னந்தனியாக ஒரு இடத்தில் போய் மாட்டிக்கொண்டால் அந்த நிலை எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் நாம் யூகித்துக் கொள்வோம். மொழி தெரியாத ஊரு, ஆள் தெரியாத ஊரு, சொந்த பந்தம் யாருமே கிடையாது வச்சுக்கங்களேன். ஏதோ ஒரு நாட்டில் போய் கண்ணுக்கு தெரியாத இடத்துல போய் நாம் அவிழ்த்து விடப்பட்டு விட்டோம். எப்படி இருக்கும் நிலை? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இறைவா, நீ எந்த நலவை இப்பொழுது கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தேவையுடையவனாக நான் இருக்கிறேன். எந்த நலவை கொடுத்தாலும் சரிதான், எனக்கு தேவை. இப்போ ரசூலுல்லாஹா போனார். இது எல்லாம் எப்படி கிடைத்தது? அந்த துவாவின் பரக்கத்தால் கிடைத்தது. என்ன இணைத்து அந்த துவாவை செய்கிறோமோ அது கிடைக்கும். பெருமக்கள் சொல்கிறார்கள், பொண்ணே கிடைக்கல பையனுக்கு, யக்கீனோடு நீங்கள் இந்த துவாவை ஓதுங்கள், நல்ல பெண் கிடைக்கும். வேலையே கிடைக்கவில்லை, தகுதியான படிப்பு படித்திருக்கிறேன், வேலை இல்லாமல் திண்டாடுகிறேன், யக்கீனோடு நம்பிக்கையோடு இந்த துவாவை ஓதுங்கள், நல்ல வேலை கிடைக்கும். லாபமே கிடைக்கல, முதல்ல போட்டு உட்கார்ந்திருக்க முடிச்சிட்டு என்ன செய்யறது? யக்கீனோடு இந்த துவாவை ஓதுங்கள். நாவால் ஓதக்கூடாது, சும்மா பேருக்கு தஸ்பீகை 4 தஸ்பீகை உருட்டுவது போன்று உருட்டக்கூடாது. உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு இதை ஓதுங்கள், நல்ல லாபத்தை அல்லாஹ் தருவான்.